எதை செய்வதாக இருந்தாலும் அதை பெரிதாகவும் பிரம்மாண்டமாகவும் செய்யும் துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது விரயங்கள் குறைந்து லாபம் அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம சனி முடிந்து 1.5 வருடங்கள் ஆகியும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக சென்று கொண்டிருக்கின்றது என்ற கவலை உங்களுக்கு இருக்கும். அந்த கவலையானது தீர்ந்து மன நிம்மதியை தருகின்றது. எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பது உங்களது மனப்பிரமையாகும். இதுவரை நீங்கள் செலவு செய்த அனைத்தும் வீண் விரயங்களாக இல்லாமல் உங்கள் தேவைக்கேற்பவே செலவு செய்திருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமையை இந்த வருடம் அதிகரிக்கின்ற வருடமாக இருக்கும். இதுவரை உங்கள் துணையிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு குணமானது மாறி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கின்றது. வெளிநாட்டு பயணங்களில் நல்ல ஆதாயம் உண்டாகும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவை கைக்கு வந்து சேரும். மே மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிக அளவு உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அரசு சம்பந்தமான உதவிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகின்றது. புது வாகனத்தை வாங்குவதை விட ஏற்கனவே உபயோகித்த பழைய வாகனத்தை வாங்குவது உங்களுக்கு மேலும் சிறப்பு. இந்த ஆண்டில் பழைய சொத்து பத்துக்களை பிரிப்பதில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படுவதால் கொஞ்சம் காலதாமதமாகும். இதுவரை உங்களை தேடி வந்து பிரச்சனை கொடுத்தவர்களெல்லாம் தாமாக விலகிச் செல்வார்கள். காதலித்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது. தொழிலில் இருந்து வந்த கடன்கள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதியை ஏற்படுத்துகின்றது. வேலையில் உள்ளவர்களுக்கு ஏற்ற இறக்கமில்லாமல் நடுத்தரமாக இருக்கும். சம்பள உயர்வுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் சிறிது மாதம் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவசரப்பட்டு வேலையை மாற்றாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். பாக்யஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள். மே மாதத்திற்கு பிறகு உங்கள் கஷ்டங்கள் குறைந்து சுபிட்சம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் மென்மேலும் வெற்றி பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை வழிபடவும்.